அடுத்த வாரம் நாங்க இன்னொரு விஷயத்துக்கு, நாங்க ஆரம்பத்தில் அந்த 10 பாயிண்ட் சொன்னோமே, அதில் ஒன்று சொன்னோம், என் மனைவிக்காக நான் என்ன சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கொள்றேன், அப்படி நாங்க இருக்கிறோமா என்று சொல்றதுக்கு புள்ளி போட சொன்னேன். இப்ப நான் சொல்ற ஆக முக்கியமான விஷயங்கள் ஒன்று, நீங்க அழகாக தோற்றமளித்தல் என்று சொல்றது, நீட்டாக இருத்தல், சுத்தமாக இருத்தல் என்று சொல்றது வெளி உலகத்துக்கு உரிய ஒரு விஷயம் ஒன்று மட்டுமல்ல. நாங்க வீட்டை விட்டு வெளியில போறண்டா தான் அப்படி போறது. அது இன்றைக்கு கணவன்மாரும் அந்த தவற செய்யற, மனைவிமாரும் அந்த தவற செய்யற. அப்படி இல்லை. நான் மனைவிக்கு அழகாக சுத்தமாக நேர்த்தியாக மனைவியோடு இருக்க வேண்டும், மனைவியும் அது மாதிரி தான் இருக்கணும் என்று சொல்றதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற விஷயம். இங்க பாருங்க, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அதாவது உங்களோட மனைவி உங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை போல நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன, அவற்றை சிறந்த முறையில் நிறைவேற்றுங்கள் என்றது இந்த குர்ஆன் வசனம் சொல்ற கருத்து. உங்களுக்கு மனைவி உரிமைகள் தர்றதுக்கு இருக்கிறதானே, அதே மாதிரி நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன, அதை நல்ல முறையில் நிறைவேற்றுங்க. இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற இந்த வசனத்தை பாருங்க. இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்ஆ, என்னுடைய மனைவிக்காக நான் என்ன அழகுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி அல் மர்ஆ, என்னுடைய மனைவி எனக்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்கிறதா, அதே மாதிரி என்னுடைய மனைவிக்காக நான் என்ன அழகுபடுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி இருக்கின்றான், அதனால நான் இப்படி பிராக்டிஸ் பண்றதுக்கு விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். பாருங்க, இந்த அழகு பற்றிய கரிசனை, இந்த நீட்டாக இருத்தல் சுத்தமாக இருத்தல் என்று சொல்ற இந்த கரிசனை கல்யாணம் பிடிச்சு கொஞ்ச நாள் போற நேரத்தில் அறவே இல்லாம போய்த்திருது. அப்ப இந்த கரிசனை மிச்சம் முக்கியம். இது குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதும் ஒரு அழகான ஒழுக்கமான சந்தோஷமான வாழ்க்கை தான். அது இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றல்ல, நாங்க ஃபுல் ட்ரை பண்றோம், கல்யாணத்தை முடிச்சுட்டா அதுக்கு பிறகு முடிஞ்சு என்று சொல்ற ஒரு விஷயம் ஒன்றல்ல. அது காலாகாலம் அழகாக சந்தோஷமாக முன்னெடுத்துட்டு போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்ப அதுல இந்த அழகியல் கண்டிப்பாக இருக்கும். அப்ப சுத்தம், நேர்த்தி, அழகு இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல பாருங்களேன், ஆண்களுடைய சுத்தம் சம்பந்தமாக, நேர்த்தி சம்பந்தமாக இப்ப இந்த ஹதீஸ்ல வருது, அஷ்ருன் மினல் ஃபித்ரா, 10 விஷயங்கள் இயல்பான சுன்னாக்கள், இயற்கையான சுன்னாக்கள் 10 விஷயம். இது நிறைய நாங்க ஆரம்ப ஸ்கூல் பாடங்களே படிச்ச விஷயம். இது அதுல சொன்ன விஷயங்கள் கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரித்தல், இஃபாஉல் லிஹா, தாடி வளர்த்தல், வஸ்ஸிவாக், பல் துலக்குதல், இஸ்தின்ஷாக்குல் மா, அதாவது நாசி, மூக்கை சுத்தமாக வைத்தல் என்று சொல்றது, அது சுத்தமாக இருக்கணும். அடுத்து கஸ்ஸுல் அபாஃபிர், நகங்களை வெட்டுதல், கஸ்லுல் பராஜிம், பராஜிம் என்று சொல்ற உடம்புல உள்ள மடிப்புகள், பல இடங்கள் அந்த மடிப்புகள் இருக்குமே, அந்த மடிப்புகள் அசுத்தமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியர்வை, இப்படி பல விஷயங்கள்ல உழைக்கின்ற ஆக்கள்ட அது மடிப்புகள்ல அந்த அசுத்தங்கள் தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்கு. அதை சுத்தமாக வைத்திருக்கும். நத்ஃபுல் இபுத், இந்த கக்கம், அதில் உள்ள உரோமங்களை அகற்றுதல். ஹல்குல் ஆனா, கீழ் உரோமங்களை அகற்றுதல். இன்திகாசுல் மா, அதாவது நாங்க சிறுநீர் கழித்தாலும் மலசலம் கழித்ததற்கு பிறகு அதை முறையாக சுத்தம் செய்தல் என்று சொல்றது. அதான் அல் இஸ்தின்ஜா என்று சொல்லி இன்னொரு வகையிலும் சொல்லுவார். அல் மக்மலா, வாய் சுத்தமாக இருத்தல் என்று சொல்ற. இப்ப இந்த எல்லா வகையான சுத்தங்களையும் ரசூலுல்லாஹ் சொன்னார் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக சொன்னது. அப்ப இந்த சுத்தங்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையோட வைஃபுடனான ரிலேஷன்ஷிப்பின் போது நாங்க எந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கின்றோம். இதுல அடுத்த ஹதீஸ்ல சொல்ற பாருங்க, வக்கத்தலனா ஃபீ கஸ்ஸி ஷாரிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மீசையை கத்தரித்தல், அடுத்து நகங்களை வெட்டுதல்,
இந்த கக்கத்தினுடைய முடிகளை நீக்குதல், கீழ் ரோமங்களை நீக்குதல், இந்த எல்லா விஷயத்துக்கும் மேக்சிமம் டைம் எல்லை ஒன்று வச்சிருக்கிறார். என்ன மேக்சிமம் 40 நாள், அதுக்கு மேல வச்சிருக்கப்படாது. வெட்டிரோன் அகற்றிரோன் என்று சொன்ன. அப்ப அப்படி 40 நாள் தான் அது ஆகக்கூட இருக்க முடியுமானது. நாங்க அதை எப்படியான ஒரு ஷெட்யூல்ல செய்யறோம்ன்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அது மாச கணக்கு போகுதான்னு சொல்றது. அப்ப 40 நாள் தான் மேக்சிமம். அப்ப இந்த ஒழுங்கு உண்மையிலே ஏன் எங்கட லைஃப்ல நாங்க அந்த நேர்த்தி, ஒழுங்கு, அழகு, சுத்தம் இது இருக்கும். அப்ப இது எங்கட குடும்ப வாழ்க்கையில, மனைவியுடனான வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், ஒரு அழகை கொண்டு வரும். அப்ப இந்த அழகியல் எங்கட வாழ்க்கையை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயம்.